பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்து இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவ வசனத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். அதனுடைய கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது: உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். உங்கள் சந்தோஷத்தை ஆமேன் ஒருவன் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததே ஆமேன் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை நிறைவாய் நமக்கு தந்து உலகத்தில் நெருக்கங்கள் பாடுகள் வரலாம், ஆனால் சந்தோஷம், உள்ளத்தில் உள்ள சமாதானம், உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு தெய்வ பிள்ளைக்கு இருக்குமானால், ஆவிக்குரிய தெய்வீக சந்தோஷம் ஒரு இருதயத்தில் இருந்தால் பாடுகளை நெருக்கங்களை எளிதில் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் தந்த அந்த சந்தோஷத்தை வேதம் சொல்லுகிறபடி ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று கர்த்தர் வார்த்தையை சொல்லுகிறார். மனிதனுடைய வார்த்தையில் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை. இந்த காலை வேளையில் எந்த காரியத்தை குறித்தாயிலும் நெருக்கடிகள் சோதனைகள் கடந்து வரும்போது இந்த நாளில் இந்த வார்த்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுவோம். ஒருவனும் எடுத்து போட மாட்டான் உன்னுடைய சந்தோஷத்தை. ஹல்லேலூயா. காரணம், இது பரலோகம் உனக்கு தந்த சந்தோஷம். பரலோகம் உனக்கென்று கொடுத்த சமாதானமும் சந்தோஷம். இந்த காலை வேளையில் அதற்கு என்ற சந்தோஷத்தை கெடுக்கத்தக்கதான சூழ்நிலை வரும்போது இந்த வார்த்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் நீ சொல்லியிருக்கிறீர், உன் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட மாட்டான் என்று. இந்த சந்தோஷத்தை எடுத்து போட ஒருவனுக்கு நீ அனுமதிப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த காலை பொழுதில் நம்முடைய கரத்தில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. ஒருவனும் உன் சந்தோஷத்தை எடுத்து போட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறீரே. நீர் கொடுத்த சந்தோஷம் உம்முடைய ஜனத்திற்கென்று நீர் கொடுத்த சந்தோஷத்தை ஒருவனுக்கு நீர் எடுத்து போட அனுமதி கொடுப்பதில்லை. இந்த காலை வேளையில் யார் யார் சோர்ந்து போய் சந்தோஷத்தை இழந்தது போல உணர்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையின்படியே இந்த வசனம் ஜீவனை கொடுத்து இழந்து போனது போல ஃபீல் பண்ற அந்த சந்தோஷத்தை திரும்ப தருவீராக. நாமத்தை உயர்த்துவீராக. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். உங்களுடைய சந்தோஷத்தை ஒருவன் எடுத்து போட மாட்டான் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். God bless you. Praise the Lord.